வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7ல் 2ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கனசதுரத்தோட பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, கொடுத்துருந்த மொத்த பரப்பு கனசதுர மொத்த பரப்பு எடுத்து எழுதிட்டோம். இதிலிருந்து நம்ம ஏ அல்லது ஏ ஸ்கொயர் ஏதாவது ஒரு மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம்? பக்கப்பரப்பை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, கனசதுரத்தின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர். இந்த 6a ஸ்கொயரோட மதிப்பு தான் 2400. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2400. இந்த 6 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 6 6, 4 6 20, இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. சரியா? ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இதில் நம்ம ஏலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த ஏ ஸ்கொயரை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்க, தேர்ஃபோர் கனசதுரத்தின் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். பக்கப்பரப்பு கனசதுரத்தோட பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4a ஸ்கொயர் சதுர அலகுகள் ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். பாருங்கள், ஏ ஸ்கொயரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளவு? 400. இங்கே இருக்கிறது ஏ ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயரில் நம்ம நேரடியாக மாற்றிக்கலாம். 400 பெருக்கலாமா? நாங்கள் 16, அந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போது 1600 சதுர சென்டிமீட்டர். நீங்கள் சதுர சென்டிமீட்டர் எழுதினாலும் சரி, அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதினாலும் சதுர சென்டிமீட்டர் எழுதினா ரெண்டும் ஒன்று தான். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.